எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சோம்பு கீரை போண்டா செய்ய போகிறோம். இது சோம்பு கீரை, எங்கள் பக்கம்லாம் சொல்லுவாங்க சப்பைக்கு, நாங்கள் சொல்கிறதுலாம் இது பேர் சப்பைக்கு. சப்பைக்கு ஒரு அரை கட்டு எடுத்து ஆஞ்சி க்ளீனாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அரிசி மாவு, கடலை மாவு, இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கீரை, சோம்பு கீரை, தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். உப்பு, கொஞ்சமாக இட்லி சோடா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கின்னு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே முட்டை தண்ணி ஊற்றுறது வேணாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். எண்ணெயும் காய வச்சு வச்சுக்கிறேன். இப்போ போட்டுக்கலாம். ஒன்று போட்டு பார்க்கலாம் இப்படி இருக்குங்க. ரொம்ப காயறது வேணாம், எண்ணெய் மீடியமாக காய்ச்சா கருகாது. பாருங்க, போட்ட உடனே நல்லா ஆடிட்டு மேலே வருது. நல்லா இருக்கும் இந்த கீரையோடைய போண்டா. நம்ம எல்லாத்துலேயும் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இது ரொம்ப நல்லது. இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துடலாம். அதெல்லாம் வந்துருச்சு, எடுத்துடலாம். செஞ்சு முடிச்சுட்டேன் போண்டா. அது கூட ஒரு காப்பி வச்சுக்கிறேன். இதோட காம்பினேஷன் நல்லாயிருக்கும்.